பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை என்னாகுமோ அதனுடைய 18வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு தெளிவான காரியத்தை தேவ பிள்ளைகளாகி நமக்கு காண்பித்து தருகிறது. இது கர்த்தருடைய வாஞ்சை, கர்த்தருடைய விருப்பம், கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய சித்தம். தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் என்னையும் உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல நாமும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று. இந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் இந்த வசனமும் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தான் நமக்கு காண்பிக்கிறது. தேவர்களாகிய நமக்கு கர்த்தர் மீண்டும் ஒரு விசை இந்த வார்த்தையை நினைப்பூட்டி, இது முன்னதாகவே கர்த்தர் நமக்கென நியமித்த அவருடைய வார்த்தை, அவருடைய திட்டம், இது கர்த்தருடைய வாஞ்சை, விருப்பம். தேவர்களாகிய நமக்கு பங்கும் சுதந்திரமும் நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்மை மீட்டுக் கொண்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் என்ற வார்த்தைப்படியே என்னையும் உங்களையும் ரட்சிப்பின் பாதையில நடத்தி மணவாட்டி சபையிலே இணைத்து கர்த்தர் நம்மை அவருடைய மணவாட்டியாக தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆத்தும மணவாளன். இந்த உறவின் நிழலாட்டமாகத்தான் ரூத்தின் சரித்திரம் வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த ரூத் புறஜாதிகளாய் அவருடைய மணவாட்டியாய் மாற்றப்பட்ட நம்மையும் இஸ்ரவேல் வம்சத்திலே யூதா கோத்திரத்திலே பரிசுத்த சந்ததியில் வந்த போவாசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நிழலாட்டமாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதிலே போவாஸ் ரூத்திற்கான சுதந்திரவாளி. இதே போலதான் நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆத்தும மணவாளன். அவர் தான் நம்முடைய சுதந்திரவாளி, நமக்குரிய சுதந்திரம், நமக்குரிய பங்கு. இதை தேவ பிள்ளைகளாகி நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஒரு அறிவும் உணர்வும் நமக்குள்ளே ஆழமா இருந்ததேனால் நிச்சயமா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? உலக காரியத்திலும் இம்மைக்குரிய காரியத்திலும் பங்கும் சுதந்திரமும் பெற்றுக்கொள்ள நம்ம ஆர்வம் காட்ட மாட்டோம். ஏன்னா அது நமக்குரியது அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய மனவாட்டியால் உருவாக்கப்படுகிற நமக்கு இம்மையிலே பங்கு கிடையாது, இம்மையிலே சுதந்திரமும் கிடையாது. கர்த்தர் அதை தான் நமக்கு காண்பித்து தருகிறார். நம்மை மீட்டுக் கொண்டு நம்முடைய ஆத்தும மணவாளன் தான், அவர் மாத்திரமே தான் நம்முடைய சுதந்திரம், அவர் மட்டும்தான் நம்முடைய பங்கு. இதுதான் நம்மை குறித்த தேவ திட்டம், தேவனுடைய விருப்பம். இதை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகளால் நம்ம என்ன செய்ய தெரியுமா? இம்மைக்குரிய காரியத்திற்காகவும் உலகத்திலே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளவும் பங்கு பெற்றுக்கொள்ளவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆர்வம் காட்டக்கூடாது. நமக்குரிய பங்கும் சுதந்திரமும் இந்த உலகத்துல கிடையாது. காண்கிறவைகள் எல்லாமே அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். நாம் இப்பொழுது காண்கிற இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களுமே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் காணாத நித்திய ஜீவன் தான் அழியாமை உள்ளது. அந்த நித்திய ஜீவனை தான் நானும் நீங்களும் சுதந்திரமாகவும் பங்காகவும் பெற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருக்கு அவருடைய மனவாட்டியால் உருவாக்கப்படுகிற தேவ பிள்ளைகளாகி நம்மை அவரே சுதந்திரமாகவும் பங்காகவும் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகி நம்மை அவர் நிச்சயமாய் ஒரு நாள் வந்து அவரோடு கூட அவர் அழைத்து செல்வார். இது அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம் என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளாக நாம் இதை உணர்ந்தவர்களால் கர்த்தரே என்னுடைய சுதந்திரம், கர்த்தரே என்னுடைய பங்கு என்று அவரையே நோக்கி பார்த்து அவரை பெற்றுக்கொள்ள, அவரை சுதந்திரிக்க பவுலை போல வாஞ்சையால்
அவருக்கு பிரியமான கிரியைகளை செய்ய, அவரை பிரியப்படுத்த, அவருடைய வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட தகுதியான ஒரு வாழ்க்கை வாழ நாம் நம்மை முழுமையான ரூத்தை போல கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடி நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய மனவாட்டியாய் உருவாக்கப்படுகிற நம்மை அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தின்படி அவர் வந்து அவரோடு கூட நித்திய ஜீவன்ல நித்தியமாய் வாழ செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசந்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.